ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து நேற்று வந்து சிஜிஎல் டயர் டூ ஆலிவ் போர்டு அட்டன் பண்ணியிருந்தேன். அதோட சொல்யூஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அனலைஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணும் சரிங்களா உங்களோட ப்ரிப்பரேஷன்ல. நிறைய பேர் வந்து படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்றீங்க, எப்படி சொல்றது, ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா பண்ணிடுறீங்க சரிங்களா. ஆனால் அது மார்க் அட்டன் பண்ணணும்னு வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வருது, உங்களால டைம்குள்ள அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து தெரியுது ஒரு சில டாபிக்லாம் வந்து நீங்க இது எப்படி சொல்றது, இது என்னால போட முடியும் ஆனா வந்து எக்ஸாம் டைம்ல என்னால போட முடியல அப்படின்ட்டு. ஸோ நீங்க வந்து அதெல்லாம் எப்படி மிஸ்டேக் பண்றீங்க, அதெல்லாம் வந்து எங்க பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும்னா அது வந்து நீங்க அனலைஸ் பண்ணாதான் முடியும். நீங்க ஜஸ்ட் மார்க் போட்டுட்டு மார்க் வந்தோடனே சரி ஓகே அவ்வளவுதான், மார்க் வந்துடுச்சா சரி ஓகே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த மார்க் போட்டதுக்கு உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை. ஏன்னா நீங்க வந்து ஒரு மார்க் போடுறீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் தான். நீங்க வந்து ஒரு மார்க் போடுறீங்க அப்படின்னா அங்க எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, எதனால அது பண்ணிருக்கீங்க, தெரிஞ்ச கொஸ்டின்ல தப்பு பண்ணிருக்கீங்களா, இல்ல ஒரு சில டாபிக் தெரியலையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்ப தெரியும்னா நீங்க மார்க் போடும்போது தான் தெரியும். உங்க வீக்னஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து உங்க மார்க்ல தான் தெரியும். உங்க நீங்க மார்க் போட 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 தான் உங்களுக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் சரிங்களா. இனிஷியலா மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும், நிறைய அட்டன் பண்ணாம போவோம், ஸ்கிப் பண்ணுவோம். அந்த டைம்லாம் அனலைஸ்ல அதிகமா உட்காருங்க. நான் வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, அனலைஸ் பண்ண தெரியும்னா பர்சனலா உட்காருங்க சரிங்களா. நீங்க உட்காந்து எப்படி உங்க மெத்தட் ஆஃப் அனலைஸோ அதை பண்ணுங்க. நோட்ஸ் எடுங்க, ஒரு 4 நோட் போட்டுக்கோங்க. ரீசனிங், இங்கிலீஷ், மேக்ஸ், ஜிகேக்கு. ஜிகே உங்களால அனலைஸ் பண்ண முடியும்னா எப்படி சொல்றது, நோட்ஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, டெஸ்ட் முடிஞ்சோடனே ஜிஎஸ் வந்து அப்பவே பாத்துருங்க எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அஹ் ஒரு சில டாபிக் உங்களுக்கு தெரியும்ல, அதை மறுபடியும் அதிலே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத டாபிக் ஏதாவது புதுசா இருக்கு, சிஏ மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. அவ்வளவுதான். அஹ் சில ஆப்லலாம் வந்து சேவ் இருக்கும், சேவ் பண்ணலாம் அந்த கொஸ்டின்லாம், புக் மார்க் பண்ணி வைக்கலாம் டெக்ஸ்ட் புக்லாம். அந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் அந்த கொஸ்டின்லாம் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மேக்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சரிங்களா. ரீசனிங், ரீசனிங் வந்து எப்படி சொல்றது, ரீசனிங்ல என்ன மிஸ்டேக் ஆயிருக்கோ அது பார்ப்போம். மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும், மேக்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம், 30 கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ இங்க இந்த ரைட் சைடு எழுதிருக்கேன் என்னன்னு பாக்குறீங்களா, ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து ஒரு 49 நிமிஷமா வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டேன் சரிங்களா. ஆனா வந்து என்னன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகல. ஒரு ஏதோ ஒரு ஊம படம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ என்னன்னா வந்து மறுபடியும் வந்து நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் எழுதுனதை. நல்ல வேலை அழிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த மார்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து 311 ஸ்கோர் பண்ணியிருந்தேங்க நேற்று சரிங்களா. 311 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா 95% வந்திருக்கு. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து 90% மேல சரிங்களா. 95% மேல போகக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. 90% மேல கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுங்க. அந்த 90% மேல கன்சிஸ்டன்டா மெயின்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து அப்படியே 91, 92 புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களால கன்ஃபார்ம் முடியும் யாரா இருந்தாலும் சரி. எனக்கு 60% தான் ப்ரோ வருது, நான் எப்படி ப்ரோ 90 கொண்டு போறது, அதெல்லாம் கிடையாது. எல்லாராலையும் முடியும். நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது 40, 50 ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து எப்படி சொல்றது, எனக்கு இப்போ 95 இங்க வந்திருக்குன்னா வந்து கன்சிஸ்டன்டா இருந்து ப்ரிப்பேர் பண்றதுனால தான் சரிங்களா. கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ஒரு மார்க்கையும், மார்க் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. நீங்க வந்து அசால்ட்டா எடுத்துக்காதீங்க. ரிப்பீட்டர்ஸா இருக்கீங்க அப்படின்னா மார்க் டெய்லி போடுங்க, தாராளமா போடுங்க. இப்ப டயர் ஒன் 2026 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா டெய்லி ஒரு மார்க் போடணும். ரிப்பீட்டர்ஸா இருக்கு நம்ம பிகினர்ஸா இருக்கீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் இப்ப அனலைஸ் பண்றேன்ல, உங்களோட ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா. உங்களோட ஃப்ரீ டைம்ல சப்போஸ் நீங்க மேக்ஸ் மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சரிங்களா, நீங்க செக்ஷனல் போடுவீங்களா, செக்ஷனல் போடும்போது அந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இங்க நான் போடுறேன் பாத்தீங்களா, ஒரு 30 சம் போடுவேன் டயர் டூல. டயர் ஒன்ல ஒரு 25 கொஸ்டின் போடுவேன். நான் எல்லா சமயம் போடுவேன் சரிங்களா. எல்லா சமயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு தெரியாத சம், தெரிஞ்ச சம் பிரச்சனை இல்லை, நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அது தெரியும்னா நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அந்த டாபிக் தேவையில்லை, உங்க டைம் தான் வேஸ்ட். தெரியாத டாபிக் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இதுல பாத்துக்கோங்க சரிங்களா. ஸோ வந்து 95% வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான். நான் வந்து 311 பார்த்துட்டு என்னடா கம்மியா இருக்குன்னு பார்த்தேன். பட் 95% வந்து ஒரு குட் ஸ்கோர்.
எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்ல வந்து நீங்க போட்டிருந்தீங்க, ரிப்பீட்டர்ஸ் தான் போட்டுருப்பீங்க மோஸ்ட்லி. போட்டிருந்தீங்கன்னா ஒரு 300 நல்லா ஸ்கோர் நினைக்கிறேன். 300 எங்க இருக்கு? அதான் பாருங்க, 301க்கு 89% காட்டுது. சரிங்களா? அதாவது 300 பிளஸ் நல்ல ஸ்கோர் இந்த மார்க்ல. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் போயிடுவோமா? ஸோ வந்து எல்லா சம்மும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன ப்ராபபிலிட்டி. சரிங்களா? ப்ராபபிலிட்டியில இது வந்து ஒரு காம்பினேஷன். சரிங்களா? அதாவது காம்பினேஷன் ப்ராபபிலிட்டியில காம்பினேஷன் ஒன்று வரும், அந்த டைப் இது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 7 எல்லோ கார்ட்ஸ் இருக்கு, 12 கிரீன் கார்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல இருந்து 2 கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. 12ல இருந்து 2 கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ அதோட ஃபார்முலா, காம்பினேஷனோட ஃபார்முலா வந்து என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல். சரிங்களா? இதுதான் வந்து காம்பினேஷனோட ஃபார்முலா. இப்போ வந்து ஃபார்முலா என்னன்னா வந்து 12C2 டிவைடட் பை 19C2. அது ஏன்னா ப்ராபபிலிட்டி கேட்கறான். சரிங்களா? எவ்வளோ கிரீன் கார்டு எடுக்கிற ப்ராபபிலிட்டி. கிரீன் கார்டு எடுக்கிற ப்ராபபிலிட்டி என்னது? ஃபேவரபிள் அவுட்கம் 12C2. அதுக்கப்புறம் டோட்டல் அவுட்கம் வந்து 19C2. ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலாவே ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் அவுட்கம். சரிங்களா? அப்போ 12C2 டிவைட் பை 19C2. இப்போ இங்க பாருங்களேன், இதை எப்படி நான் பண்ணிருப்பேன் நேற்று 12 இன்டூ 11 டிவைட் பை 19 இன்டூ 18 போட்டு பண்ணிருப்பேன் டைரக்டா. இப்போ இது என்னன்னா, இது எப்படி டைரக்டா நான் போட்டேன்னா, நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம், இதான் வரப்போகுது. எனக்கு தெரியுன்றதுனால நான் அதிக ப்ராக்டிஸ் பண்ணதுனால டைரக்டா போட்டேன். இப்போ 12 இன்டூ 11, சரிங்களா, இன்டூ 10 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? இது 10 ஃபேக்டோரியல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ n மைனஸ் ஆர் 12 மைனஸ் 2, இங்க ஒரு 10 ஃபேக்டோரியல் இருக்குமா, ஆர் ஃபேக்டர் வந்து 2 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 10 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடும். அப்போ 12 இன்டூ 11 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். சரிங்களா? அதே மாதிரி 19 இன்டூ 18, இங்க 17 17 கேன்சல் ஆயிடும் ஃபேக்டோரியல். இங்க 2 ஃபேக்டோரியல், இந்த 2 2வும் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? டினாமினேட்டர் இருக்கிறதுனால. இப்போ 12 இன்டூ 11 டிவைட் பை 19 இன்டூ 18, இதை 6ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு 22/57. ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து ஒரு மென்சுரேஷன் சம். இது என்னன்னா வந்து ஒரு ரெக்டாங்குலர் கார்ட்போர்ட் இருக்கு. சரிங்களா? இதுல என்ன பண்றாங்க, 3 சென்டிமீட்டர் கட் பண்றாங்க. 3 சென்டிமீட்டர் கட் பண்ணதுக்கு அப்புறம் எது ஸ்கொயர், அதாவது எட்ஜ்ல இருந்து 3 சென்டிமீட்டர், அது வந்து ஸ்கொயர். அப்போ 3 தான் இருக்கும். சரிங்களா? எல்லா சைடும். ஸோ இப்போ இந்த 3 தான் என்ன ஆயிடும்னா, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை ஓப்பன் பாக்ஸ் ஆக்கிறாங்களா, அதாவது இந்த கார்ட்போர்டை ஒரு ஓப்பன் பாக்ஸ் மாதிரி ஆக்குறாங்க. இப்போ இந்த இந்த 3 சென்டிமீட்டரை தூக்கும் போது என்ன ஆயிடும்னா, அந்த 3 தான் ஹைட் ஆயிடும். அப்போ கியூபாய்டோட ஃபார்முலா வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அந்த ஹைட் தான் 3 சென்டிமீட்டர். சரிங்களா? வால்யூமும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 3 சென்டிமீட்டர், அதாவது இந்த 3யை வந்து இந்த வால்யூம்ல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 693 என்னமோ வரும். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ் பிளஸ் 3, அதாவது இது சொல்ல மறந்துட்டேன். இது எப்படி ஆகணும்னா, இந்த 3 சென்டிமீட்டர் வந்து லெஸ் ஆகுமா, எதுல இருந்து, லென்த்ல இருந்து. இந்த 3 சென்டிமீட்டர் வந்து லெஸ் ஆகும் லென்த்ல இருந்து. அதே மாதிரி பிரெத்ல இருந்தும் 3 சென்டிமீட்டர், அதாவது 6 சென்டிமீட்டர் லெஸ் ஆகும். இப்போ எக்ஸ் பிளஸ் 9 மைனஸ் 6, இது வந்து நியூ லென்த். எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 9, இது வந்து நியூ பிரெத். அப்போ லென்த் இன்டு பிரெத் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, இப்போ எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 9 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடும். அதுக்காக நீங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க, டேரக்டா ஆப்ஷன்ல இருந்து சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ல இருந்து நீங்க எப்படி எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா, நீங்க வந்து யூனிட் டிஜிட் பாருங்க. சரிங்களா? இங்க இருந்து 3 வருது. இப்போ நான் 30 போட்டேன்னா 33 இன்டூ 21. இப்போ யூனிட் டிஜிட் இங்க பாருங்க, இங்கேயும் 3 தான். ஸோ வந்து நீங்க வந்து இப்படி போடலாம். இது உங்களுக்கு ஈஸி மெத்தட். எப்படிலாம் நீங்க கால்குலேஷனை கம்மி பண்ணணும் பண்றீங்களோ அப்பதான் வந்து சீக்கிரமா போட முடியும் உங்களால மேக்ஸ். சரிங்களா? அடுத்து இந்த சம் நான் வந்து தப்பு பண்ணியிருந்தேன். நேத்து வந்து நான் சொன்னது வந்து நான் ஒரு சில்லி பண்ணிட்டேன். என்னன்னா வந்து நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். இங்க பாருங்க, 20 ஸ்கொயர் இன்டூ பவர் 100. சரிங்களா? அப்போ 400 பவர் 100. அதே மாதிரி பி வந்து 10 பவர் 4 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 10 பவர் 4 எடுத்துக்கினா மறுபடியும் அது 100 ஆயிடும். அதாவது 10,000 பவர் 100. சரிங்களா? இப்ப இங்கேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பி இஸ் கிரேட்டர் தேன் 8. ஏன்னா ரெண்டு பவரும் சேம். பி வந்து 10,000ல இருக்கு. அப்ப பி இஸ் கிரேட்டர் தேன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் எலிமினேட் ஆயிடும். இப்போ ஆப்ஷன் பிக்கும் ஆப்ஷன் டிக்கும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்போ என்னன்னா, இங்க இந்த 6 பவர் 4 போட்டோமா,
அப்போ 4096 வரும். சரிங்களா? இந்த 4096 பவர் 200 இருக்கு. சரிங்களா? நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 10,000 பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு b is greater than c போட்டுட்டேன். ஆனா என்னன்னா, இந்த 4096 மறுபடியும் ஸ்கொயர் பண்ணா இங்க 100 ஆயிடும்ல. இப்ப 3 பவரும் 100ல இருக்கா? சரிங்களா? இப்ப 3 பவரும் சேம். அப்போ இந்த பேஸ பாத்துட்டீங்கன்னா எது பெருசா இருக்கோ அதை வச்சு ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்ப இந்த 4096 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அது வந்து 10,000க்கு மேல போயிடும். அப்போ சி இஸ் கிரேட்டர் than பி. சரிங்களா? ஸோ வந்து பி தான் ஆன்சர். நான் வந்து இது சிலி மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது எங்க மிஸ்டேக்னு நான் பார்த்துட்டேன். நேத்து எப்படி சொல்றது, மார்க் முடிச்சோடனே நான் என் வீடியோ பார்த்தேன். அங்கேயே தெரிஞ்சிச்சு, ஓகே இங்கதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. இன்ஸ்டால்மெண்ட். இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேத்து வந்து சொல்லியிருந்தேன் நான் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு வந்து இது புரிஞ்சிருக்காது. பிகினர்ஸ்க்கு புரிஞ்சிருக்காது, ஒரு சில ரிப்பீட்டர்ஸ்க்குமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒரு தலைவலியான டாபிக். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல அமௌண்ட் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடுவோம். அமௌண்ட்டை நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவேட் பண்ணிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல. இப்போ என்னன்னா இங்க பாருங்களேன், இது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அது அமௌண்ட் ஆயிடுமா இந்த லெஃப்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல இன்ஸ்டால்மெண்ட். சரிங்களா? இன்ஸ்டால்மெண்ட் பர் மந்த், அதை 10 டைம்ஸ், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் இன்டூ டைம். இது வந்து பிரின்சிபல். சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் வந்துடும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு டவுட் இருக்கும். என்னன்னா இந்த 45 நான் நேற்று வந்து 9 × 10/2 போட்டு ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு போட்டிருப்பேன். அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 10 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து 500 மந்த்லி மந்த்லி கட்டுவீங்க. சரிங்களா? இப்போ 9th மந்த் நீங்க என்ன பண்ணீங்க, அதாவது 10 மந்த்ஸ் கட்டுறீங்களா, இந்த லாஸ்ட் மந்த் கட்டுறீங்க பாத்தீங்களா 500, அதுக்கு வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க பின்னாடி போக போக, அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க வந்து 9 மந்த்ஸ் கட்டணும் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் மந்த் 8 மந்த்ஸ் கட்டணும். தேர்ட் மந்தோட 500க்கு 6 மந்த்ஸ் கட்டணும். சாரி 7 மந்த்ஸ் கட்டணும். இந்த மாதிரி லைனா போயிட்டே இருந்தீங்கன்னா 9 மந்த்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட்ல 9 மந்த்ஸ் கட்டுறீங்களா, லாஸ்ட்ல 1 மந்த் கட்டுவீங்க. அப்போ என்ன ஆயிடும்னா 1 + 2 + 3 இவ்வளவு வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? அதாவது இவ்வளோ டைம் வரும். அப்ப நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இது என்ன சீரீஸ்ல இருக்கு, அரித்மெட்டிக் சீரீஸ்ல இருக்கு. அப்போ சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஒரு ஃபார்முலா வந்து n × n+1/2. அப்ப 9 9 தான் வந்து n. அப்ப 9 × 10/2 வந்து 45. ஸோ இதை வந்து பண்ணிடுறோமா. இப்போ கேன்சல் பண்ணும்போது 225 r 500 வரும். சரிங்களா? ஆனா இது வந்து மந்த்லி ரேட். ஆனா அவன் கேட்டிருக்கிறது பர் ஆனம். நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட்ல பார்க்க வேண்டியது அமௌண்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மந்த்லியில கொடுத்துருக்கானா இயர்லியில கொடுத்துருக்கானா எது கேட்டிருக்கான். சரிங்களா? அதோட இன்டூ 12 பண்ணீங்கன்னா உங்களுக்கு இயர்லி வந்துடும். இது கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளவுதான் வந்து இன்ஸ்டால்மெண்ட். நீங்க எல்லா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது இன்ஸ்டால்மெண்ட்டையும் நீங்க இப்படியே சால்வ் பண்ணலாம். கொஸ்டினை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சைன் ஏ, அதாவது நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. இதுல ட்ரிக்னாமெட்ரியில sin A = cos B when A + B = 90. சரிங்களா? இதுதான் அந்த ஐடென்டிட்டி. அப்போ இங்க வந்து cos A = sin B ன்னு கொடுத்துட்டான். அப்போ A + B = 90 நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாம் ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம். இது வந்து பார்ட்னர்ஷிப் ஈஸி தான். சரிங்களா? இப்போ 2,80,000 2,40,000 ரேஷியோ எடுத்தீங்கன்னா 7:6 வரும். இப்போ இந்த 13 பார்ட் தான் வந்து 6,50,000. சரிங்களா? இப்போ இது ரெண்டு பேருக்கும் பிடிச்சிங்கன்னா வந்து 3,50,000 3 லேக்னு இருக்கும். இப்போ என்ன பண்றாங்க ரெண்டு பேரும், 50,000 வந்து ஆட் பண்றாங்க ரெண்டு பேரும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 4 லேக் வரும் ஏக்கு, பிக்கு வந்து 3,50,000 வரும். சரிங்களா? இப்போ 8 × 7 வரும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா. இப்போ இந்த 15 பார்ட் தான் 4,50,000. சரிங்களா? அப்ப 8 பார்ட் வந்து எவ்வளோ பாத்தீங்கன்னா ஆன்சர் வரும். சரிங்களா? இது வந்து ஈஸி தான். அடுத்த சம் வந்து என்னன்னா வந்து இது நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னன்னா வந்து ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி வித்தவுட் ஜிஎஸ்டி வந்து ஆர்டிகல் காஸ்ட் வந்து 18,500. இப்போ நான் இது வந்து 100% எடுத்துக்கிறேன் சிபிஏ. சரிங்களா? இப்போ ஜிஎஸ்டி ரேட் வந்து ஃபர்ஸ்ட் என்னது 128, அதாவது 28% ஆட் ஆனா 128 ஆகும் அதோட காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? ஆனா என்ன பண்றாங்க, லேட்டஸ்ட் ரெடியூஸ் பண்ணி 12% ஆக்கிடுறாங்க. அப்போ 112% ஆயிடும். இப்போ என்ன கேள்வி கேட்கறான்னா, இந்த 128%ல இருந்து 112%க்கு வரதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுன்னு கேட்கறான். சரிங்களா? பை ஹவு மச் பர்சன்ட் வாஸ் த பிரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் வித் ரெடியூஸ்டு ஜிஎஸ்டி. ரெடியூஸ் ஜிஎஸ்டினா இது 112. சரிங்களா? எவ்வளவு ரெடியூஸ் ஆஃப்டர் த ரிடக்ஷன் ரேட் 16 ரேட் ரெடியூஸ் ஆயிருக்கு 128ல இருந்து. அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா
இது 8 வரும். 100/8 வந்து 12.5. இதுவும் ஈஸி தான். ஸோ இந்த சம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து நான் இந்த சம் நேத்தே போடல. இன்னைக்குமே வந்து நான் இதை ரெஃபர் பண்ணாம வந்துட்டேன். ஸோ இது எனக்கு எப்படி வந்து இமேஜ் போடணும்னே தெரியல. நான் வந்து இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு வந்து இந்த சம் எடுத்துட்டு வந்து நான் இந்த சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த சம் ஆனா எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் அப்ரோச் பண்ணல. நேற்று சொல்லியிருப்பேன். அந்த மாதிரியும் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. யூனிட் டிஜிட் சம் ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த ஆன்சர் வருதான்ட்டு ரிஸ்க். ஏன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கணும். மேக்ஸ்ல நீ குருட்டாம்போக்கா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எப்படி ரிஸ்க் எடுக்கணும்னா ஓகே இது வந்து வேலிடான ரிஸ்க், அதாவது கால்குலேட்டிவ் ரிஸ்க்னு வாங்கல, அது நீங்க எடுக்கலாம். அதாவது ஆஃப் இன்டூ சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்டூ ஹைட். சரிங்களா? நீங்க ஹைட் 8ன்னு கொடுத்துட்டோம். அப்ப இது கட் பண்ணீங்கன்னா 4. 4ஓட மல்டிபிளா தான் இருக்கணும். அது கன்ஃபார்ம் இருக்கணும். நீங்க அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சாலுமே நீங்க 4ஆல இன்டூ தான் பண்ண போறீங்க. அப்போ 4ஓட மல்டிபிள் நீங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு தான் இருந்தது. ஸோ அதுதான் ஆன்சர் ஆகும். சரிங்களா? நீங்க இல்லைன்னா இது வந்து சொல்யூஷன் உங்ககிட்ட இருந்தா நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் வந்து நாளைக்கு வீடியோ, அதான் நாளைக்கு லைவ் அட்டன் பண்ணுவேன். ஆலிவ் போர்டு லைவ் அட்டன் பண்ணி முடிச்சோடனே நான் இந்த சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். சரிங்களா? ஸோ அடுத்த சம் சிமிலர் ட்ரையாங்கிள் நான் சொல்லியிருந்தேன். ஏபி divided by PQ is equal to BC divided by QR is equal to AC divided by PR. இதுதான் வந்து ஐடென்டிட்டி. சரிங்களா? அதாவது சிமிலர் ட்ரையாங்கிள், அதாவது ABC is similar to PQR னா AB is equal to PQ, BC is equal to QR, AC is equal to PR. சரிங்களா? இதுதான் வந்து ஐடென்டிட்டி. இப்போ இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ஹைட் இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்ரேடியஸ், சர்க்கம்ரேடியஸ் எல்லாமே இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ வந்து ஹைட் வந்து இதுல வந்து டின்னு வச்சுக்கோங்க, இதுல வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏடி டிவைடட் பை பிஎஸ் இப்படி வரும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லிட்டோம், பெரிமீட்டரும் வரும். சரிங்களா? பெரிமீட்டர் தான் இந்த சம்முக்கு நம்ம பார்க்க போறோம். பெரிமீட்டர் என்னது, ஏபிசி டிவைடட் பை பிக்யூஆர். இப்போ இதுதான் நம்ம பார்க்கறோம். என்னன்னா வந்து என்ன சொல்லிட்டோம், ஏபி 9, பிசி வந்து 7.5. அப்போ ஏபிசியோட பெரிமீட்டர் 24, பிக்யூஆரோட பெரிமீட்டர் வந்து எக்ஸ் தெரியாது நமக்கு, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்து வந்து வேரியன்ஸ். வேரியன்ஸ் என்னது, வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் வந்து வேரியன்ஸ், ஆர் வந்து வேரியன்ஸோட ரூட் தான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஏதோ ஒன்று நீங்க எடுத்துக்கலாம். இப்போ அந்த 12.25 நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3.5 வரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால்குலேஷன் ட்ரிக் மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது 5ல முடிகிற ஸ்கொயர் நம்பர்ஸ் நீங்க வந்து ஈஸியா அனலைஸ் எப்படி சொல்றது, ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 15 ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இந்த 5 இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணுங்க 25. இந்த 1 இருக்குல்ல, 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2. அப்போ 1 into 2 பண்ணிங்கன்னா 225. அதே மாதிரி இப்போ 65 எடுத்துக்கோங்க. 5 இருக்கா, 25. இப்போ 6க்கு அடுத்த நம்பர் 7. 16 into 7 42. சரிங்களா? எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 195 எடுத்துக்கோங்க. 25 19 into 10 வந்து என்னது 90. இதுதான். சரிங்களா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அடுத்து வந்து என்னது, இது வந்து மென்சுரேஷன் சம். இதுல என்ன சொல்றேன்னா 3 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் அ டைப் ஆஃப் கிளாஸ் வெயிட் 7 கிராம். அதாவது ஒரு 3 கிராம் வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளாஸ் 3 சென்டிமீட்டர் கியூப், அது வந்து 7 கிராம் இருக்கு. சரிங்களா? இப்போ எப்படி சொல்றது, ஃபுல் வால்யூம் பாக்குறோம்ல, ஃபுல் வால்யூம் என்ன பண்ணுவோம்னா இப்போ 3 சென்டிமீட்டர் கியூப் தான் வந்து 7 கிராம்னா ஃபுல் வால்யூமோட கிராம் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவுதான். இப்போ இதுல என்னன்னா ஹாலோ சிலிண்டர் கொடுத்துருக்கான். ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா வந்து வால்யூம் வந்து பை ஹெச் இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ், அதாவது பெரிய ஆர் ஸ்கொயர் மைனஸ் சின்ன ஆர் ஸ்கொயர். இப்போ பெரிய இன்ரேடியஸ் கொடுத்துறான், அதாவது சின்ன வந்து 20 கொடுத்துறான், திக்னஸ் வந்து 2 கொடுத்துறான். அப்ப பெரிய ஆர் வந்து 22 இருக்கும். 20 + 2 22 இருக்கும். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, இது வந்து ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா போட்டேன். இப்போ அவ்வளவுதான், சப்ஸ்டியூட் பண்றேன். 22 டிவைட் பை 7 இன்டூ என்னது ஹைட் வந்து 18 கொடுத்துறான். அது ஆட் பண்ணினா 22 + 20 வந்து 42, டிஃபரன்ஸ் வந்து 2. இப்போ இந்த 3 சென்டிமீட்டர் தான் 7னா அந்த வால்யூம் வரும். அப்போ இன்டூ 7/3 வந்துடும் அந்த மேல இருக்கிறதுக்கு. அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்து பிரிசமோட ஃபார்முலா, அதாவது வால்யூம் ஃபார்முலா வந்து பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். சரிங்களா?
இப்போ பேஸ் சைடு கொடுத்துட்டான் நமக்கு என்னன்னு 2 டபுள் ஆகுது அப்படின்ட்டு. அப்போ அது ஏரியா என்ன ஆகும், 4 டைம்ஸ் ஆகும். சரிங்களா, 2 ஸ்கொயர் 4 டைம்ஸ் ஆகும். ஹைட் வந்து 8 ஆகுதுன்றாங்க. சரிங்களா, அப்போ இனிஷியலா வந்து ரேடியஸ் 1, ஹைட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 × 1 பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பேஸ் ஏரியா 2 ஆகுது. 2 ஸ்கொயர் ஆயிடுமா, இன்டூ 8 ஆகும். அப்போ அப்படியே நீங்க போட்டீங்கன்னா 1/32. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க ஃபார்முலா போடணும்னா இல்ல, டேரக்டாவே போட்டுருலாம். நான் வந்து ஃபார்முலா போட்டு தான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு புரியணும்ட்டு. ஆனா நீங்க இப்படியே போட்டுடலாம் டேரக்டா. ஓகே, ஆவரேஜ். சரிங்களா, இப்போ 11 ஐட்டம்ஸ்கோட ஆவரேஜ் வந்து 47 சொல்லிட்டாங்க. ஒரு ஐட்டம் 12th ஐட்டம் உள்ள வருது. அப்ப அது என்ன ஆக்குதுன்னா ஆவரேஜ 50 ஆக்குது. அப்ப என்ன ஆகுது, 3 + 3 ஆகுது. இதுல இருந்து ஆவரேஜ்ல இருந்து ஆவரேஜ் +3 வந்து எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அப்படி எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆனாதான் அந்த ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். மீன் இப்ப பாருங்களேன், இப்ப 10 பேர் இருக்காங்க இங்க பாருங்க. 10 பேர் இருக்காங்க. இப்ப 10 பேருக்கும் +2 ஆனாதான் மீன் ஆவரேஜ் வந்து +2 ஆகும். இப்ப ஆவரேஜ் இங்க வந்து 10னா 10 பேருக்கு +2னா ஆவரேஜ்ல +2 12 ஆயிடும். சரிங்களா, இப்ப என்ன பண்ணுவான் அவனுமே, யாரு அந்த 12th மெம்பர் இருக்கான்ல, அவனுமே 47 வச்சிருப்பான். அவனுக்குள்ள 47 வெயிட் இருக்கும். எக்ஸ்ட்ராவா அவன் எவ்வளவு எடுத்துட்டு வருவான்னா அந்த 12 பேருக்கான 3 அவன் எடுத்துட்டு வருவான். அப்ப 12 × 3 எவ்வளவு, 36. 36 + 47 எவ்வளவு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். யாரோட, 12th வெயிட். சரிங்களா, அதுக்கப்புறம் மீடியன். மீடியன் என்ன பண்ணோம்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. சரிங்களா, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதி என்ன பண்ணுங்க, மிடில் வேல்யூ கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இப்போ இதுல பாருங்க, ஈவன் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து 10 வேல்யூஸ் இருக்கா. இப்போ இந்த 10 வேல்யூஸோட மீடியன் எப்படி பார்க்கணும்னா n டிவைடட், அதாவது ஈவன் நம்பர்னா n/2 + 1 / 2 இப்படி பார்க்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ பாருங்க இது 10னா 10/2 எவ்வளவு, 5. அதாவது 5th டேர்ம் பிளஸ் இது வந்து டேர்முங்க. சரிங்களா, டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் +1 டேர்ம். இது வந்து 6th டேர்ம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து மீடியன்ல பொறுத்த வரைக்கும் 10 நம்பரே எழுதணும் தேவையில்ல. நீங்க எவ்வளவு நம்பர் இருக்குன்னு பாருங்க. இப்ப 11 டேர்ம்ஸ் இருக்கா, 11 டேர்ம்ஸ். அதாவது இப்போ ஆடுனா வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆடுனா +1/2 பண்ணீங்கன்னா மீடியன் வந்துடும். இதுல வந்து 6 தான் மீடியன். சரிங்களா, 6th வேல்யூ இங்க 5 வரும், இங்க 5 வரும். 11ல சொல்றேன். இப்போ நீங்க மீடியன் கண்டுபிடிச்சாலே போதும். மீடியன் என்ன வேல்யூ, மீடியன் வந்து எந்த டேர்ம், 6th டேர்மா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5th and 6th டேர்ம். நீங்க வந்து 10 டேர்மையும் எழுதணும்னு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 6 டேர்ம் எழுதுங்க. அதுல 5th 6th எதுன்னு பாருங்க. இப்போ இந்த 5th டேர்ம் 6th டேர்ம் வந்துருமா. இப்போ ஈவனை பொறுத்த வரைக்கும் இந்த 5th டேர்ம் 6th டேர்ம் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ டிஃபரன்ஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு ஆவரேஜ் பார்த்து இப்போ இது எவ்வளவு, 1.5. இந்த 5th டேர்ம்ல இருந்து ஒரு 1.5 ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல 6th டேர்ம்ல இருந்து 1.5 மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி டைப் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி டைப் வந்து ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா தான் இருக்கும். மோஸ்ட்லி மோஸ்ட்லி இருக்கும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணேன், a² + b² நார்மலாவே கண்டுபிடிச்சிரும். ஆனா இந்த மைனஸ்க்கு அப்புறம் இருக்க இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இது 1.66 வந்து ஏ, அது நமக்கு தெரியும். இப்போ 1.32 எப்படி வந்தது, 1.32 வந்து பிரிச்சீங்கன்னா 2 × 0.66, அப்போ 2ab இருக்கு. அப்போ a² + b² - 2ab. இதோட ஃபார்முலா கான்ட்ராக்ஷன் அது a - b². அப்போ நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 1.66ல இருந்து 0.66 1 ஆயிடும். அப்போ 1² 1 தான் ஆன்சர். அடுத்து வந்து இது வந்து நான் வந்து நேற்று என்ன பண்ணியிருந்தேன்னா 30° போட்டேன். சரிங்களா, நீங்க வந்து 60° போடலாம். ஏன் 45 போடக்கூடாது, ஏன் 45 போடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. 45 ஏன் போடக்கூடாதுன்னா இங்க வந்து sin தீட்டாவும் இருக்கு, cos தீட்டாவும் இருக்கு. நீங்க இப்போ 45 போட்டீங்கன்னா sin தீட்டாவும் sin 45ம் cos 45ம் சேம் தான். அதே மாதிரி tan 45 வந்து 1. ஸோ வந்து ரெண்டு ஆப்ஷன் சேமா இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துல எது வந்தாலும் மறுபடியும் நீங்க இன்னொன்று ட்ரை பண்ணணும். அதுக்கு நீங்க டைரக்டா ஸ்டார்டிங்கே ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா, ட்ரை பண்ணிட்டீங்களா, ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஆனா இதுவும் ட்ரை பண்ணலாம் நீங்க. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, ட்ரையாங்கிள் பர்பண்டிகுலர் இது போட்டு இதையும் ட்ரை பண்ணலாம். இதையும் போட்டோம் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து இது வேணும்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றது, ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வந்து ஐடென்டிட்டியா போடணும்னு வச்சுக்கோங்க. நான் இதை அழிச்சிடறேன். இப்போ நீங்க வந்து ஃபார்முலாலே போடணும் அப்படின்னா அதையும் நான் இப்போ சால்வ் பண்றேன். √2 × sin/cos. tan θ வந்து sin/cosன்னு எடுத்துக்கிறேன். secant θ வந்து 1/cosன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது √1 + cos 2θ cos 2θ வந்து 1 -
டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இப்படி வரும் ஃபார்முலா. ஃபார்முலா வந்து அதான் சொல்ற மாதிரி காஸ் டூ தீட்டாவோட ஃபார்முலா வந்து டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் ஆர் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது என்னன்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை வந்து நீங்க ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா போட்டீங்க, ஸ்கொயர் தீட்டாவா போட்டீங்கன்னா இப்போ இதை நீங்க உள்ள கொண்டு போய் இன்டூ பண்ணீங்கன்னா ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டாவா மாறும். உங்களுக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணி சொல்றேன். சரிங்களா? இப்போ நீங்க நான் இதை தான் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது இன்டூ ஒன் பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டானது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்னு. இந்த tan ஸ்கொயர் தீட்டா இப்படி போயிடுச்சுன்னா பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஆயிடும். அப்போ tan ஒன் பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த காஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்போ ரூட் டூ சைன் இருக்கும் மேல, கீழே வந்து ரூட் ஆஃப், இங்க பிளஸ் டூ மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா, ஒரு டூவை நான் வெளில எடுத்துடுறேன். அப்போ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை மாறும். கரெக்டா? இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இங்க. இப்போ இந்த ஒன் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா தெரியும்ல, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன்னு. இந்த சைன் தீட்டா இப்படி வந்துச்சுன்னா ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானது காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தான் தெரியும்ல, ஒன் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ கீழே ரூட் டூ மட்டும் இருக்குமா, ரூட் டூ கேன்சல் ஆகி வெறும் சைன் மட்டும் இருக்கும். ஸோ நீங்க இப்படியும் போடலாம். உங்களுக்கு எப்படி டெப்தா தெரியுதோ, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் அப்படின்னா நீங்க இப்படியே போட்டுடலாம். இல்ல எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு என்ன வருதோ அதை போடுங்க. ஆனா நமக்கு அட்லாஸ்ட் சீக்கிரமா போடணும், அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து மோடுங்க. மோடுனா ஒண்ணும் இல்லை, எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் மோடு. இதுல வந்து 9 3 டைம்ஸ் வந்திருக்கு, ஸோ அதுதான் மோடு. அடுத்து பிரமிடோட வால்யூம். வால்யூம் ஆஃப் பிரமிடு வந்து 1/3 இன்டூ பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். சரிங்களா? இப்போ என்னன்னா அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா லேட்டரல் எட்ஜ் கொடுத்துருக்கான். நிறைய பேர் வந்து இந்த லேட்டரல் எட்ஜை லேட்டரல் ஹைட்டுன்னு எடுத்து போடுவீங்க, ஆனா அது தப்பு. லேட்டரல் எட்ஜ் வேற, லேட்டரல் ஹைட் வேற. இப்போ நான் அதை வந்து இங்கே இங்கே டயக்ராம் பாருங்க. ஸ்லாண்ட் ஹைட் தான் லேட்டரல் ஹைட், ஸ்லாண்ட் எட்ஜ் தான் லேட்டரல் எட்ஜ், ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன், இந்த ஸ்கொயர் தான் இருக்கு கீழே, பேஸ் ஏரியா வந்து ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதுல வந்து இந்த இந்த பார்ட் இருக்குல்ல, சொல்றேன், இந்த பார்ட் இருக்குல்ல, இது ஹைட். சரிங்களா? இங்க வருது பாருங்க, இங்க இருந்து இங்க வருது பாத்தீங்களா, இது வந்து ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் எட்ஜ் எதுனா இந்த கார்னர்ல வருது பாருங்க, இதுதான் ஸ்லாண்ட் எட்ஜ். இந்த எட்ஜ் தான் அவன் கொடுத்துருக்கான் 21. சரிங்களா? இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் இங்க இருக்கா. இப்போ இந்த ஸ்லாண்ட் எட்ஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லாண்ட் எட்ஜ் 21. இப்போ இங்க இங்க போடுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் 21 தெரிஞ்சிச்சா. இப்போ ஏ வந்து 18, அப்போ டயகனல் அது 18√2. சரிங்களா? இப்போ இதுல ஆஃப் எவ்வளோ, 9√2. அந்த ஆஃப் வந்து இங்க வரும். இப்போ பித்தகோரஸ் ஃபார்முலா 21 ஸ்கொயர் மைனஸ் 9√2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஹைட் கிடைச்சிடும். அந்த ஹைட்டை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்றாதீங்க. ஏன்னா நேற்று நான் பண்ணியிருந்தேன், கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். கால்குலேஷன் மிஸ்டேக்னா வந்து பேசிக் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணேன். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன, இதுவும் மென்சுரேஷன். மென்சுரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நானுமே நான் மென்சுரேஷன்ல வீக். சரிங்களா? எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் கேட்டா போட்டுறேன். இந்த ஒரு ஷேப்புக்குள்ள ஷேப்பு அந்த மாதிரி வச்சா நான் கொஞ்சம் வீக் தான், அதை நான் கத்துக்கணும். அது நான் கத்துக்கிட்டு உங்களுக்கும் நான் வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ வந்து 4πr² இதுதான் வந்து ஸ்பியரோட ஃபார்முலா. இது சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. இப்போ நீங்க இந்த கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் கிடைச்சிருமா. இப்போ ஆரை வச்சு நீங்க என்ன பண்ணணும், அவன் என்ன சொல்லிட்டான்னா அந்த அந்த ஸ்பியர் இருக்குல்ல, அந்த ஸ்பியர் தான் வந்து மெல்ட் பண்ணி சிலிண்டரா கேஷ் பண்றாங்க. இப்போ அந்த அதே சிலிண்டர் தானே கேஷ், அதே ஸ்பியர் தானே சிலிண்டரா மாத்துறாங்க. அப்ப ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா வால்யூமை ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ வால்யூமை ஈக்குவேட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து இதோட ரேடியஸ் கிடைச்சிடும், சிலிண்டரோட ரேடியஸ் கிடைச்சிடும். ஏன்னா ஹைட் கொடுத்தனால. ஸோ ரெண்டுத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வந்து ரேஷியோ கண்டுபிடிச்சு போட்டுடலாம். ஈஸி. நான் நேற்று போட்டிருந்தேன், அதை நீங்க ரெஃபர் பண்ணிருக்கோம். இது நேற்று நான் சொன்ன மாதிரி தான். என்னது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து a × a² வந்து 512. இப்போ இது வந்து எஸ்டினா இது வந்து வேரியன்ஸ். சரிங்களா? எஸ்டிஏ இப்போ வேரியன்ஸ் a². அப்போ a³ தான் 512. அப்போ a² என்னன்னு கேட்கலாம்.
512 அதாவது ஏ கியூப் 512னா ஏ எவ்வளோ 8, ஏ ஸ்கொயர் எவ்வளோ 64, அதாவது 8 ஸ்கொயர் 64. ஸ்லோப்போட ஃபார்முலா y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இதுதான் வந்து நார்மல் ஒரு இது எப்படி சொல்றது, ஒரு கோஆர்டினேட் ஜாமெட்ரியில இது நார்மலா வரும். y இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இதுல என்னன்னா இது y எக்ஸ், இது வந்து எப்படி சொல்றது, இந்த ஈக்குவேஷன் வரக்கூடியது. இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்குல்ல எம், அதுதான் வந்து ஸ்லோப்பு. இந்த சி வந்து ஒய் இன்டர்செப்டுங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியுமான்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து இனிஷியலா இது தெரியல. ஒய் இன்டர்செப்ட்னா தான் சி தான் ஒய் இன்டர்செப்ட்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து டயர் ஒன்ல இந்த சம்மு கேட்டாங்க, எக்ஸும் ஒய்யும் கொடுத்துட்டு ஒய் இன்டர்செப்ட் என்னன்னு கேட்டாங்க. ஸோ ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்க. எனக்கு டேரக்டா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். ஆனா எனக்கு சி தான் ஒய் இன்டர்செப்டான்னு தெரியாதனால நான் விட்டுட்டு வந்தேன் அந்த சம் டயர் ஒன்ல. ஸோ நீங்க இதுவும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்து சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சைன்ல 1 எப்போ வரும், 90 டிகிரி வரும். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து 90 டிகிரி. அவன் என்ன சொல்றான், tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/√3 சொல்லிட்டான். டேன்ல எப்போ 1/√3 வரும், 30 டிகிரில வரும். அப்போ ஆல்ஃபா 30 டிகிரினா பீட்டா 60 டிகிரியா, tan 60 எவ்வளோ √3, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி இஸ் ஈக்குவல் 7 சென்டிமீட்டர். இப்போ வந்து ட்ரிப்ளெட் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ட்ரிப்ளெட் வந்து அதிகமாக படிச்சு வச்சுக்கோங்க. எது இதெல்லாம் இம்பார்ட்டன்டோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரிப்ளெட் போடுவாங்க, அது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அது படிச்சதுனால தான் எனக்கு தெரியுது இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இல்லைன்னா வந்து நான் வந்து நார்மலாக போட்டிருப்பேன். இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரிஞ்ச உடனே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து சென்ட்ராய்டு வந்து அதோட மீடியனா இருக்கும் சரிங்களா. அந்த மீடியனா இருக்கும்போது சென்ட்ராய்டு வந்து ஜியா, அந்த சென்ட்ராய்டு பார்ட் வந்து அந்த மீடியன் இருக்கு பார்த்தீங்கன்னா 2:1 பிரிக்கும். இப்போ 2:1 பிரிக்குதுல்ல, இப்போ இந்த இந்த பார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா மீடியன், அந்த சென்ட்ராய்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சர்க்கம் ரேடியஸ் சரிங்களா. இப்போ சர்க்கம் ரேடியஸ் என்னன்னா ஹைபோடெனஸ் டிவைடட் பை 2. அப்ப 25 டிவைடட் பை 2 தான் இந்த 3 பார்ட். அப்போ அவன் கேட்கறது பிஜி, பிஜி எவ்வளோ 2 பார்ட் சரிங்களா. இந்த மாதிரி இந்த மெயின்ஸ்லயே ஒரு சம் வந்து இந்த மெயின்ஸ்ல ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே டைப்ல தான் இது வந்து. சரி ஓகே, அடுத்த சம் போலாம். இங்க பாருங்க 86% போட்டிருக்காங்க, அங்க எவ்வளவு பேர் போட்டாங்கன்னு தெரியல. சரி, இது நார்மல் சம் தாங்க. ஏ ஏ வந்து 20 ஹவர்ஸ், பி வந்து 60 ஹவர்ஸ், ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 10 ஹவர்ஸ். இப்போ 3 பேரும் பார்த்தீங்கன்னா 60 ஹவர்ஸ் எல்சிஎம். அப்போ எவ்வளோ, ஏ ஏ வந்து 3, பி வந்து 1 எஃபிஷியன்சி, அப்போ சி வந்து 2 வந்துடும் கேன்சல், அதாவது மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 + 2 அதாவது பி பிளஸ் சி வந்து எக்ஸ் ஹவர் பண்றாங்க, ஏ வந்து 12 ஹவர்ஸ் பண்றான். அப்போ 3 + 12 36. இந்த 36 எப்படியா கொண்டு போய் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸ் கிடைச்சிடும். தேர்ட் ப்ரொபோஷனல் என்ன, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு பி பை தேர்ட் ப்ரொபோஷனல். இப்போ தேர்ட் ப்ரொபோஷனல் வந்து சின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. இதை சப்ஸ்டிட் பண்ணி கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இது வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க, பிராக்கெட் ஆஃப், பிராக்கெட்டையும் ஆஃபையும் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் முடிச்சக்கு அப்புறம் தான் நீங்க போர்ட் டி அதாவது டிவிஷனுக்கே போகணும் சரிங்களா. டிவிஷன் மல்டிபிளிகேஷனுக்கே போகணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் அடுத்தப்புறம் ஆஃப், அதை மட்டும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே, இன் சர்க்கிள் சென்டர் ஓ, ஜிஹெச் இஸ் அ கார்டு சரிங்களா. இப்போ ஓஜிஹெச் 16 கொடுத்துட்டான். ஓஜி வந்து ரேடியஸ் சரிங்களா. அப்போ ஓஜி வந்து 60 டிகிரினா ஓஹெச்சும் வந்து ரேடியஸ் தான், அதுவும் 60 டிகிரி தான் வரும். அப்போ ரெண்டு 60 தான், இன்னொரு 60 தானே வர முடியும் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ வந்து இது ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள். அப்போ ரேடியஸ் வந்து 24னா கார்டும் 24 தான் இருக்க போகுது. இப்போ இது ஒண்ணுமே இல்லைங்க, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை நீங்க டிவைடட் பை எக்ஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1/x ஃபார்மேட்ல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ஏனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2. இதுதான் ஃபார்முலா சரிங்களா. அடுத்து ஏ ஸ்பீக் 7, அதாவது ஏ வந்து 7 டைம்ஸ் வந்து 7/19 டைம்ஸ் வந்து ட்ரூத் பேசுவோம். ஃபால்ஸ் வந்து அப்போ என்னது 12/19 டைம்ஸ் பேசுவோம் மிச்சம் இருக்கு. அதே மாதிரி தான் பி. இப்போ என்னன்னா கான்ட்ராடிக்ட் பண்ணோம்னா ஏ வந்து ட்ரூத் பேசும்போது பி வந்து ஃபால்ஸ் பேசுவோம், பி வந்து ட்ரூத் பேசும்போது ஏ வந்து ஃபால்ஸ் பேசுவோம் சரிங்களா. இப்போ இது ரெண்டு பாசிபிலிட்டியும் நீங்க இன்டூ பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். அடுத்து ஐயோ என்ன சம்மா, இது ஒண்ணும் இல்லைங்க. இது என்னன்னா வந்து ஈக்குவேஷன், நார்மலா ஈக்குவேஷன் போடுங்க. என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் 25,000ல வந்து 18% போச்சுன்னா 82% மிச்சம் இருக்கும். இதுக்கு 82% போட்டுருவோமா, பிளஸ் அடுத்த 25, அடுத்த 15,000க்கு
அடுத்த 15,000க்கு எவ்வளோ 20%, அப்போ 4/5 ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் 16,000க்கு தான் எவ்வளோ டிஸ்கவுண்ட்னு கேட்குறான். அப்போ இந்த டிஸ்கவுண்ட் வந்து -X% எடுத்துப்போம். ஈக்குவேட் பண்ணி ஓவரால் என்ன சொல்றான்னா 56,000ல இருந்து 14.25 வந்து டிஸ்கவுண்ட் பண்றான். இப்போ 14.25 வந்து பாயிண்ட்ல இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா 14.25 இருக்கா இன்டூ 4/4 பண்றேன். சாரி, டிவைட் பை 4 பண்றேன். அப்போ இன்டூ 4 வந்து பண்ணும்போது 57/400 வரும். ஏன்னா பெர்சன்டேஜ்ல கீழே 400 வரும். இப்போ இந்த 400 வந்து 57 வந்து டிஸ்கவுண்ட். அப்போ அந்த 400 டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணா 343/400 வரும். ஸோ இதை நீங்க ஈக்குவேட் பண்ணி இதை நீங்க கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். நானுமே கால்குலேஷன் பாருங்க 349 செகண்ட்ஸ் போட்டிருக்கேன். இவ்வளோ டைம்லாம் எடுக்கக்கூடாது, எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதை மேபி டஃப்பான மார்க்னா இது வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஈஸி மெத்தட் தெரியும்னா டக்கு டக்குன்னு போடுங்க. இல்லை இது ஈஸி மெத்தட் இல்லைன்னா நீங்க சீக்கிரமா கால்குலேட் பண்றது தான் சரி. சரிங்களா, சீக்கிரமா கால்குலேட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் வைங்க. 56,343 டிவைட் பை 400ல சரிங்களா, 414 ஒரு நிமிஷம் 5,300 சரிங்களா. இப்போ இது என்ன வருது, இந்த 100 இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 7 into 1 plus 3 into 4 plus 7 minus 7x is equal to 7, 10, 40, 5, 7 plus 12 plus 7x is equal to 5. அப்போ 7x is equal to 5, 14, 26, 26 minus 5, 21. x is equal to 3. x is equal to 3 வந்து ஓகே சூப்பருங்க, பண்ணலாம். இதுக்கு எப்படி சொல்றது, இதுக்கு ஈஸி மெத்தடும் இருக்கு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. டிஜிட் சம் தெரியுமா? டிஜிட் சம் வந்து என்னன்னா 9ஓட ரிமைண்டர் தான் வந்து டிஜிட் சம். இப்போ வந்து என்ன சொல்றது, 98 into 76ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ 98 into 76 பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 9ஆல இதை டிவைட் பண்ணி ரிமைண்டரை இன்டூ பண்ணி பாருங்க. இப்போ இதில் ரிமைண்டர் என்னது 8ஆ, 98 வரும் ரிமைண்டர். இதுல 72 4 வருமா ரிமைண்டர். ஸோ நம்ம இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா 9 + 8 எவ்வளோ 17. 17ல வந்து 1 + 7 எவ்வளோ 8. அதுதான் டிஜிட் சம். இப்போ 7 + 6 எவ்வளோ 13. 13ஆ, இப்போ இந்த 13ல பிரிங்க 1 + 3 எவ்வளோ 4 வந்துச்சா டிஜிட் சம். இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணா 32வா. மறுபடியும் இந்த டிஜிட் சம் பண்ணுங்க. யூனிட் டிஜிட் வர வரைக்கும் நீங்க, அதாவது சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் டிஜிட் சம் பண்ணணும். 5 வந்துச்சா, ஆப்ஷன்ல நீங்க எது இதே மாதிரி டிஜிட் சம் பண்ணா 5 வரும்னு பாருங்க. அதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க பாருங்களேன். இப்போ நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா இப்போ டிஜிட் சம்ல என்ன நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னா டினாமினேட்டர்ல எப்பவுமே 1 தான் இருக்கணும். சரிங்களா. இப்போ நான் இங்க 400 இருந்ததை கேன்சல் பண்ணி 1 ஆக்கிட்டேன்னா, அதாவது 100 ஆக்கிட்டேன்னா 100 ஆட் பண்ணா 1 தானே, 1 + 0 + 0 1 தானே. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். சரிங்களா. இப்போ இப்போ இதே மாதிரி ஆட் பண்ணுங்களேன். அதே மாதிரி இன்னொன்னு என்ன உங்களால முடியாதுன்னா, எப்போ பண்ண முடியாதுன்னா இன்டூ பண்ணும்போது இந்த இன்டூல 9ஓட மல்டிபிள் தான் பண்ண முடியாது. 9ஓட மல்டிபிள்னா டேரக்டா 9ஓட மல்டிபிள் பாத்துருங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டிஜிட் சம் எதுக்கு பண்ணிட்டு. சரிங்களா. இப்போ என்னன்னா இது பாருங்களேன், டிஜிட் சம் பண்ணுங்களேன். இது 7 ஆயிடுமா, இது வந்து 10, அப்ப இது 1 ஆயிடுமா, அப்ப 7 into 1. இது பாருங்க 3, இது 3ஆ தான் இருக்கும். இது 4, அப்ப 12 ஆயிடுமா, 12 ஆயிடுமா 3 into 4. இப்ப இங்க பாருங்க 7, அதாவது 1 + 6 7. சரிங்களா. இந்த 7 நான் உள்ள கொண்டு போய் இன்டூ பண்றேன். இங்க என்ன இருக்கு 1 - x இருக்கு. அப்ப 7 into 1 7, 7 - x -7x is equal to, இங்க பாருங்க இது 5ஆ, இது என்னது 10. அப்ப 5 into 1 5 தான். ஸோ இப்போ டேரக்டா நான் வந்து ஆட் பண்றேன். எவ்வளவு இது, இது வந்து 26ஆ. இப்போ 26ல 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 21 ஆயிடும். அதாவது 7x தான் 21. அப்ப x is equal to 3ஆ, x is equal to 3ஆ. இப்போ x is equal to 3 இது வந்து பெர்சன்டேஜ்ல இருக்குங்க.
சரிங்களா? பெர்சன்டேஜ்ல இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி சொல்றது, அஹ் இப்ப நம்ம உள்ள கொண்டு போய் இன்டூ பண்றோம்ல, இப்போ அந்த பெர்சன்டேஜ் தான். இப்போ இந்த பெர்சன்டேஜ்ல இன்டூ பண்றதுனால தான் நமக்கு வந்து என்ன வருது, அந்த அமௌண்ட் வருது. அப்ப அந்த பெர்சன்டேஜ் தான் அமௌண்ட்டா இருக்க போகுது. அப்ப இந்த த்ரீ வந்து ஆப்ஷன்ல பாருங்க. இப்போ இங்க பாருங்க 480. இப்போ 480 ஆட் பண்ணுங்க. 4 + 8 + 0 வந்து 12. 1 + 2 வந்து 3 வந்துச்சா? ஸோ இது ஆப்ஷனா இருக்கலாம். 5 + 2 + 0 இது 7, இது வரல. 4 + 9 + 0 இது 13, இது 4, இதுவும் வரல. அப்போ 5 + 1 + 0 வந்து 6, இதுவும் வரல. ஸோ த்ரீ தான் ஆப்ஷன், த்ரீ தான் ஆன்சர். ஸோ இப்படியும் போடலாம். இது உங்களுக்கு வந்து ஈஸி. சரிங்களா? ஸோ வந்து மேக்ஸ் முடிஞ்சுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச இன்சைட்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னா, ரிப்பீட்டர்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எதிர டவுட்டோ அது மட்டும் போய் பாருங்க. உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா ஃபுல் வீடியோ பார்க்குறேன்னா பாருங்க. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க. 2026 நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதிகமாக. அப்பதான் நம்மளால ஒரு போஸ்டிங் எடுக்க முடியும். ஏன்னா இந்த வாட்டி வேகன்சி கம்மியாக வர வாய்ப்பு இருக்கு. இந்த 2025 2026க்கு வேகன்சி கம்மியாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தான் போடணும். அதுவும் இல்லாமல் இன்னும் ரிசல்ட் வராதனால நிறைய பேர் வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வராதனால இன்னும் நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி எப்படி சொல்றது, 360 350 எடுத்தவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இன்னும் ஹார்டாக ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 30 சம்ஸ் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரீசனிங்ல வந்து இந்த நான் 2 சில்லி மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது அப்படியே ஒரு இதாக பார்த்துடலாம். இது வந்து இதுங்க, வேர்ட் ஃபார்மேஷன் வந்து எப்படி சொல்றது, தெரிஞ்சா மட்டும் கை வைங்க. தெரிஞ்சாதான், மோஸ்ட்லி தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு ஈஸி வேர்டா இருக்கு அப்படின்ற போது கை வைங்க. இந்த மாதிரி கை வைக்காதீங்க. ஓஎம்இன்னு இருந்தது. இதுல என்ன வேர்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் போட்டு பார்த்தேன், ஒரு 6 வேர்டு வரும். 6 வேர்டுல 2 வேர்டு வருதுன்றாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ 28 இது நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் என்ன எங்க மிஸ்டேக் பண்ணேன்னா, இந்த யூஸ் மதர் இஸ் மேரிட் டு என்னு இருக்குல்ல, நான் என்ன படிச்சிட்டேன் அப்படின்னா, யூ இஸ் மேரிட் டு என்னன்ற மாதிரி படிச்சு போட்டேன். அங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பியோட ரிலேட்டே தெரியல. பி என்னன்னே தெரியல. ஸோ எங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால நான் வந்து கெனாட் டிட்டர்மின் போட்டேன். ஸோ இதனோட சில்லி மிஸ்டேக் தான். மற்ற எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேங்க. ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்லாம் நான் என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் டயர் ஒன்ல இப்போ வருது. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸோ வந்து இப்போ இங்கிலீஷ் போயிடலாம். இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா, நான் வந்து நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எதனால மிஸ்டேக் அப்படின்னு. இப்போ இது எரர் ஸ்பாட்டிங் பாருங்களேன். எரர் ஸ்பாட்டிங் நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி படிச்சேன். சரிங்களா? ஆனா எனக்கு வந்து உறுத்துனது வந்து இந்த வேர் ஹி டைட் அட் அரவுண்ட் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அதனால என்னோட மைண்ட் வந்து அந்த பார்ட்லயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல, இஸ் பாடி வாஸ் சென்ட் இன் போஸ்ட்மார்ட்டம் இன்வெஸ்டிகேஷன், அந்த பாட்டுக்கு என் மைண்ட் செகண்ட் டைம் படிக்கவே போகலாம். ஆனா அந்த தப்பை பண்ணாதீங்க. நிறைய பேர் அப்படி, நான் நிறைய வாட்டி அப்படிதான் பண்ணுவேன். மேபி நீங்களும் நிறைய பேர் பண்ணலாம். அந்த தப்பை பண்ணாதீங்க. ஃபுல்லா எரர் ஸ்பாட்டிங்ல ஒரு சென்டென்ஸை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. 1க்கு 2 வாட்டி இல்ல 3 வாட்டி கூட ரீட் பண்ணுங்க. சரிங்களா? தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன், இந்த வேர் ஹி டைட் இருக்குல்ல, அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ணுது. அட் அரௌண்ட்னா என்ன அர்த்தம்னா, அட் அரௌண்ட் 11 AM. இது வந்து கிராமட்டிக்கலி கரெக்ட் தான். அட் அரௌண்ட்னா அப்ராக்சிமேட்லி அட் 11 AM. சரிங்களா? அரௌண்ட்னா அப்ராக்சிமேட், அட்னா 11. அட் 11 AM அப்ராக்சிமேட்டா. சரிங்களா? இஸ் பாடி வாஸ் சென்ட் இன் போஸ்ட்மார்ட்டம் இருக்கு. அது சென்ட் இன் வராது. அதாவது பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புறாங்க. அது ஃபார் போஸ்ட்மார்ட்டம் தான் வரும். இஸ் பாடி வாஸ் சென்ட் ஃபார் போஸ்ட்மார்ட்டம் வரும். சரிங்களா? என்கிட்ட வந்து சொல்யூஷன்ஸ் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரான் அப்படின்ட்டு. சரிங்களா? சரி, ஓகே. இதுல என்ன மீனிங்னா, ஷி நீடட் டு மவுண்ட் அப்படின்னா, இந்த மவுண்ட் த போட்டோகிராஃப் இருக்குல்ல, இந்த மவுண்டோட மீனிங் என்னன்னா ஒரு ஃப்ரேம் இல்லைன்னா ஒரு சப்போர்ட் கொடுக்குறது. அதுதான் இதோட மீனிங். அதை பார்த்தீங்கன்னா ஏபிசிடி, நான் வந்து பிக்கும் சிக்கும் வந்து நேற்றே பார்த்துருப்பீங்க, ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்றப்ப. பி வந்து கரெக்ட் தான். சரிங்களா? என்னன்னா வந்து உடன் மவுண்ட்னா அதுவும் ஒரு ஃப்ரேம் மாதிரி. சரிங்களா? மற்ற மூணுமே உங்களுக்கு வந்து ஃப்ரேம் மாதிரி இருக்கும். சி மட்டும் என்ன பண்ணணும், கிளைம் பண்ற மாதிரி, வேற மீனிங். ஹோமோனிம்னா என்ன, சேம் வேர்டு டிஃப்ரெண்ட் மீனிங் தான், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், நான் மிஸ்டேக் பண்ணேன் கொஞ்சம் கேர்லெஸ்ல. ஸோ இது ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்.
ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேசல் வேர்ப் இதுல தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்கோரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ள முடியும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது பாருங்களேன், 18% தான் அட்டனே பண்ணியிருக்காங்க கரெக்டா. ஸோ வந்து அந்த 18% வந்து அப்போ வந்து டிஃபிகல்ட் டு, அதை எப்படி சொல்றது, இதோ பாருங்க, டச் பண்ண வரல. டிஃபிகல்ட் ஆர் இது வந்து டிஃபிகல்ட் கொஸ்டினாக தான் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி டிஃபிகல்ட் கொஸ்டின் ஆனா இது படிச்சா போட்டுருலாம், படிச்சவங்களுக்கு ஈஸி இது. ஆனா படிக்கலன்னா நம்மளால எலிமினேட்லாம் பண்ணி போட முடியாது சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மூவ் பண்ணலாம் ஃபார்வர்ட்ல. நமக்கு தேவை 90%. இந்த மாதிரி கொஸ்டின்ல நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒரு 4-5 பேசிக்கா எல்லாரும் சால்வ் பண்றதை சால்வ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 4 to 5 சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செலெக்ஷன் டயர் 1ல ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. டயர் 1 பத்தி கவலையே பட தேவை. டயர் 2ல மோஸ்டா நீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் இருக்கும். பேசேஜ்லாம் நீங்க வந்து தப்பே பண்ணக்கூடாது. பாருங்க, நான் பண்ண தப்பு எல்லாமே ஒக்காபு, பிக்யூஆர்எஸ் இந்த மாதிரி தான். பேசேஜ் நான் எதுவுமே தப்பு பண்ணல. நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பேசேஜ் எப்படின்ட்டு. அதை நீங்க வந்து பாருங்க. நான் டெய்லி போடுறேன், பேசேஜ் பாருங்க. பேசேஜ்ல வந்து மோஸ்ட்லி பேசேஜ்ல மிஸ்டேக் பண்ணாதீங்க அன்லெஸ் அண்ட் அன்டில் அது உங்களுக்கு தெரியாத வரைக்கும். சப்போஸ் பேசேஜ்ல ஒரு மீனிங் கேட்கறா உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓகே. ஆனா பேசேஜ்ல படிச்சு பேசேஜ்ல இருக்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறதுல தப்பு பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் பேசிக்கா தப்பு பண்றாதீங்க. ஏன்னா நமக்கு ஹார்டா இருக்குன்னா எல்லாருக்கும் ஹார்டா தான் இருக்க போகுது. ஈஸி கொஸ்டின்ல தப்பு பண்றது தான் நமக்கு வந்து செலெக்ஷனே போகுது. நமக்கு தெரிஞ்சதுல தப்பு பண்றதுனால தான் நம்ம செலெக்ஷன் போகுது. நமக்கு எக்ஸ்ட்ரா தெரியணும் அப்படின்னு கிடையாது. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு நீங்க போடணும் இல்லை, தெரிஞ்சதை நீங்க ஒழுங்கா போட்டு வந்தாலே நீங்க செலக்ட் ஆகிட்டு போயிடலாம். நீங்க வந்து ரொம்பலாம் இது பண்ண தேவையில்லை சரிங்களா. ஸோ இது சொல்லிட்டேன். 29 வந்து ட்ரென்ச் ஹேண்ட். இப்போ இந்த ட்ரென்ச் ஹேண்டுக்கு எனக்கு மீனிங் தெரியல சரிங்களா. ஆனா இது வந்து ஆப்ஷன் வழியா எலிமினேட் பண்ணிருக்கலாம். நான் எனக்கு வந்து என்னன்னா இந்த இன்சிசிவ்க்கும் எனக்கு மீனிங் தெரியல, அதனால வந்து எனக்கு நான் மாட்டிக்கிட்டேன். ட்ரென்ச் ஹேண்டோட மீனிங் என்னன்னா வந்து ஷார்ப், அதாவது அக்யூட்டா இருக்கிறது சரிங்களா. இன்சிசிவும் அதே சேம் மீனிங் தான். இன்சிசிவ்னாலும் ஷார்ப் தான் சரிங்களா. இன்சிசிவ், அக்யூட், கீன் இது மூணுமே பாருங்களேன் சேம் மீனிங் தரும். வேகுன்றது வந்து ஒரு எப்படி சொல்றது, மல்டிபிள் ஆன்சர்ஸ் வர மாதிரி இருக்கும். வேக்னா வந்து உங்களுக்கு மல்டிபிள் இன்டர்பிரேஷன் பண்ணலாம். ஆனா இன்சிசிவ் அக்யூட்னா ஷார்ப் டைரக்டா அடிக்குது சரிங்களா. இப்ப ட்ரென்ச் சாண்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ட்ரென்ச்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க மரியானா ட்ரென்ச். ட்ரென்ச்னா டீப் ட்ரென்ச்னு வாங்க. டீப்னா ஷார்ப்பா இருக்கும் ட்ரென்ச் சரிங்களா. அப்போ நீங்க ஷார்ப்னு புரிஞ்சுக்கோங்க, ஷார்ப் கட் அந்த மாதிரி புரிஞ்சீங்கன்னா இது மறக்காது சரிங்களா. அடுத்து 31 இதுதாங்க எனக்கு. இது எப்படி தப்பு, எப்படி சொல்றது, அவன் கொடுத்துருக்க ஏ ஆப்ஷன் வந்து எப்படி கரெக்ட்னு எனக்கு தெரியல உண்மையிலே. இது மேபி தப்பா இருக்கலாம். எனக்கு சொல்யூஷன் அவன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான்னு தெரியல. இது பாருங்க டாப்பரும் ராங்கா தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் நீங்க என்னன்னு பாருங்க. ஆனா பிக்கு அப்புறம் கியூ தாங்க வரணும். மேபி பி ஆர் டி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வரணும். ஏ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளவுதான் வந்து இன்னைக்கு அனலைசிஸ். ஸோ நான் வந்து என்னோட ஃபுல் நாலேஜை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 8வது சம் மட்டும் நான் வந்து அடுத்த மார்க் ஏதாவது வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஸோ இதுதாங்க. அனலைஸ் வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி பண்றேன்ல ஒரு சம்மு, இதுல உங்களுக்கு என்ன சம் உங்களுக்கு தேவையோ, இது நல்லா இருக்கு, இந்த ஷார்ட்கட் நல்லா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ரிப்பீட்டரா இருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இதெல்லாம் எல்லாத்தையும் கூட நோட் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை சரிங்களா. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்க போகுது. என்னோட ப்ரிப்பரேஷன் நாலேஜை தான் நான் ஷேர் பண்றேன். அனலைசிஸ்ன்றது மறுபடியும் சொல்றேன், பெரிய பார்ட் ப்ளே பண்ணும். இது வந்து தமிழ்ல அவ்வளவு பேர் பண்றாங்களா எனக்கு தெரியல. நான் பார்த்து யாருமே பண்ணல. நான் இதுல ஸ்ட்ரகிள் பண்ணேன். இனிஷியலா நான் அனலைஸ் பண்ண மாட்டேன். நான் நிறைய அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்போ நான் வந்து ஓரளவுக்கு இப்போ பாருங்க 95% எடுக்கிறேன். இது வந்து எப்படி சொல்றது, ஓரளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்றேன் சரிங்களா. அந்த ஸ்கோர் பண்றதுக்கு காரணம் அனலைஸ் தான். நம்ம நாலேஜ் நம்ம வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு ஒரு டாபிக்கும் இப்படி அப்படின்ட்டு. ஆனா நீங்க அதை எப்படி புரிஞ்சு எப்படி டெஸ்ட்ல அப்ளை பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு, அதுதான் தேவை. மார்க் அப்ரோச் உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு இது வந்து எப்படி சொல்றது, இந்த மார்க் வந்து பாத்தீங்கன்னா டயர் 2 வந்து டிஃபர் ஆகும் டயர் 1ல இருந்து. டயர் 1 நான் போடுவேன். டயர் 1 வந்து நாளைக்கு ஆலிவ் போர்டு அப்லோட் பண்ணுவேன் டயர் 1 மார்க் சரிங்களா. டயர் 1 டிஃபர் ஆகும். ஏன்னா 1 ஹவர்ல நீங்க 4 செக்ஷன் அட்டன் பண்ணணும்
சரிங்களா? அதை நீங்க எப்படி திருச்சி அட்டன் பண்ணணும்னு அது நான் நாளைக்கு போடுறேன். அதை நீங்க பாருங்க. ஆல்ரெடி பண்டிட்ஸ் போட்டிருப்பேன், அது வேணா நீங்க பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? அதுல வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது. நாளைக்கு நான் நல்ல கிளாரிட்டியா போட்டுறேன், பிரச்சனை இல்லை. ஆனா டயர் டூ வந்து டிஃபர் ஆகும். டயர் டூ வந்து 1 ஹவருக்கு நீங்க வந்து மேக்ஸ் ரீசனிங் மட்டும் தான் அட்டன் பண்ண போறீங்க. உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல தான் இருக்க போகுது. ஸோ வந்து இங்கிலீஷ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து இங்கிலீஷ்ல நீங்க டைம் எடுத்து பொறுமையா படிக்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி. ஆனா அதுல அப்படி கிடையாது, அதுல நீங்க டக்கு டக்குன்னு படிக்கணும். சரிங்களா? ஈஸியா தான் இருக்கும், மோஸ்ட்லி ஈஸியா தான் இருக்கும். பேசேஜ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. அது நான் எப்படின்னு நான் உங்களுக்கு வர டெஸ்ட்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். அஹ் இவ்வளவுதான். இதுல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா யூஸ் யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ரிப்பீட்டர்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு இது யூஸ் ஆகல அப்படின்ட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்க இதுல இருந்து யூஸ் என்ன தேவையோ அதை எடுத்துப்பாங்க. சரிங்களா? நம்மளோட எய்ம் வந்து செலக்ட் ஆகணும், அவ்வளவுதான். அது என்ன பண்ணி செலக்ட் ஆகும்.